இன்றைக்கு ஒரு செய்தி, ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு என்ன செய்யும் இருக்கும். ஆனால் அது நமக்கு ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக இருக்கும். இந்த நாட்கள் எங்க பார்த்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை தியானித்து வருவதை நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மற்றும் அவருடைய ஊழியங்கள், அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள், பாடுகள், உபத்திரவங்கள், அதனால் உண்டான ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், இயேசுவை பின்பற்றினவர்கள், இதை குறித்தான் அநேக தியானங்களை இன்றைக்கு என்ன செய்கிறோம். எங்கு பார்த்தாலும் தியானங்கள் இருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலத்தில் இயேசுவோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நம்பிய கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இன்றைய தியானத்துக்கு ஆதாரமாக மார்க் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 14:19. அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடையதான அழைப்பும் தெரிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிறிஸ்தவத்திலே சீசத்துவத்துக்கான அழைப்பு தான் பிரதானமானது. தேவனை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார் என்றால், ஒருவன் என்னை பின்பற்ற மனதா இருந்தால். அழைப்பு எல்லாருக்கும் உரியது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்பது பொதுவான ஒரு அழைப்பு. ஆனால் அழைப்பு, அவர்கள் அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து இயேசுவை பின்பற்றும் போது ஆண்டு சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற மனதா இருந்தால். ஒரு நிபந்தனை விதைச்சு என்ன செய்கிறார்னா, அவரு அழைக்கிறத குறித்து பார்க்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் எதற்காக இந்த உலகத்தில் ஏன் வாழுகிறோம், எதற்காக வாழுகிறோம் என்று சொன்னால், இயேசுவை பின்பற்றும்படி வாழுகிறோம். நமக்கு பேர் இருக்கிறது, என்ன பேர் சொன்னா, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள். பின்பற்றுகிற நமக்கு ஒரு மதம் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்படுகிறோம். ஆனால் நாம யார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துடைய சீஷர்கள் என்று அந்த நிலையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதா என்ன செய்கிறோம், நாம் இருக்கிறோம். அப்ப அந்த நிலையிலே நம்ம குறித்து சொல்லும் போது நம்முடைய அழைப்பு என்ன? எபிரேயர் 3:1 அதை குறித்து வாசிக்கிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அழைப்பு நம்ம எல்லாருக்கும் இது பரம அழைப்பு, பரத்திலிருந்து உண்டான ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு என்று என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இது சாதாரணமான ஒரு அழைப்பு அல்ல, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அழைப்பு அல்ல, ஒரு நிறுவனத்தினுடைய அழைப்பு அல்ல, ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அழைப்பு அல்ல. பரலோக தேவனிடத்திலிருந்து வந்ததான ஒரு மகிமையான ஒரு அழைப்பு என்பதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த அழைப்பு விசேஷமானது. தேவன் ஒருவரை அழைத்திருக்கிறார் என்றால் அது கனத்துக்குரியது. தேவன் ஒருவரை அழைத்திருக்கிறார் என்றால் அது மிகுந்த மகிமையுள்ளது. தேவன் ஒருவரை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. தேவன் அழைத்தவர் அவருடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியங்கள் பெரிதா இருக்கிறது. சும்மா யாரையும் ஆண்டவர் அழைக்கிறது இல்லை, பரம அழைப்பு. ஆகினால்தான் நமக்கு எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த பரம அழைப்புக்கு நாம் ஒவ்வொருவரும் தகுதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமானது. பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள், தகுதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், அதுக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறார்.
அழைப்பு உன்னதமான ஒரு அழைப்பு, மகிமையான அழைப்பு, ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு. அப்ப இந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார். அது கேட்ட அழைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அழைத்த தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் உங்களுக்கு நான் எப்பேற்பட்ட அழைப்பு கொடுத்திருக்கிறேன், ஆகையினாலே இந்த அழைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் தகுதியாக பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். கவனிங்க, உங்களுடைய அழைப்பு ரொம்ப விசேஷமான இருக்கிறபடினாலே நீங்க எப்படி இருக்க வேண்டுமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. செய்ய வேண்டியதை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் ஒரு நாளும் இடறி போகிறதில்லை. அப்ப இடறல் இருக்குது, அழைப்பை விட்டு மாறி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அழைப்பை விட்டு திசை மாறக்கூடிய ஆபத்து இருக்கிறது, அழைப்பை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய நிலை இருக்கிறது, மறுதலிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகினாலே நீங்கள் இடறி விழாதபடிக்கு, இந்த அழைப்பை விட்டு நீங்கள் இடறி போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சீசர்களை ஆண்டவர் அழைக்கிறார். சீசர்களை கொஞ்சம் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, கொஞ்சம் ஒவ்வொருத்தராக அழைக்கிறார். உன்னை அழைக்கும் போது என்னை பின்பற்றி வாருங்கள், என்னை பின்பற்றி வாருங்கள், பின்பற்றி வாருங்கள் சொல்றார் இல்லையா? அழைக்கிறார். அப்போ அழைக்கும் போது அவர்களை அழைத்து அவர்களிடத்தை என்னத்தையும் ஆண்டவர் எதிர்பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சந்தோஷமா இருக்கும். மார்க் 3:14 14-15 நம்ம அதை பார்க்கலாம். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு 12 பேர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்புறம் அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், நல்ல கவனிங்க, ஏராளமானவர்கள் இயேசு பின்னாடி வந்தார்கள். ஆனால் அதுல 12 பேர் என்ன செய்ய செலக்ட் பண்றார். செலக்ட் பண்ணி அவர்களை எப்படி இருக்க ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பாருங்களேன். வாசிங்க மறுபடியும். அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும், தம்மோடு இருக்க முதல் காரியம் சொன்னா இயேசுவோடு இருக்கணும். அந்த பரம அழைப்புக்கு பங்குள்ளவா இருக்கக்கூடிய நாம் எதற்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவரோடு கூட இருக்க. பக்கத்தை சொல்லுங்க, அவரோடு கூட இருக்கணுங்க. அதான் முக்கியம். நம்ம அவரோடு கூட இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் காரியமே இயேசுவோடு கூட இருக்க. அல்லேலூயா. அப்ப இயேசுவோடு கூட இருக்கும் போதுதான் அவரை போல உள்ளதான மாற்றங்கள் நமக்குள்ள வரும். ஏன் இயேசுவோடு கூட இருக்கணும்? இயேசு தன்னோடு கூட என்ன செய்தார் சொன்னா, அந்த 12 பேர் தன்னோடையே வச்சிருந்தார். படுக்கும் போது, உட்காரும் போது, எந்திரிக்கும் போது, பயணம் செய்யும் போது, ஊழியம் செய்யும் போது, பிரச்சனைகள் வரும்போது, சத்துருக்கள் மூலமாய் போராட்டங்கள் வரும்போதெல்லாம் இயேசு அவர்களை தன்னோடு கூட வைத்திருந்தார். அவங்க பார்த்தாங்க இயேசு எப்படி இருந்தாரு, எப்படி பேசினாரு, தன்னில் தான் எப்படி நடந்து கொண்டார், மற்றவர்களுடன் உறவுகளிலே எப்படி அவர் நடந்து கொண்டார், பிரச்சனை நேரங்களில் எப்படி நடந்து கொண்டார், போராட்டமான நேரங்களில் எப்படி நடந்து கொண்டார், சந்தோஷமான நேரங்களிலே எப்படி நடந்து கொண்டார், எப்படி அவர் பிதாவோடு உறவை வைத்திருந்தார், எப்படி அவர் ஜெபம் பண்ணினார், எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்தார், தாழ்மையை வாழ்ந்தார், மனதுருக்கத்தோடு இருந்தார், எப்படி இரக்கம் செய்தார், எப்படி மன்னித்தார், எப்படி மற்றவர்களை கனம் பண்ணினார், இவைகளை எல்லாம் பார்த்தாங்க. இயேசு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான், இயேசுவை போல மாறுவதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப இயேசுவோடு இருக்கும் போதுதான் இயேசுவை போல மாற முடியும். ஜெபம் இயேசுவோடு இருக்க செய்யும், வேதவசன தியானங்கள் இயேசுவோடு இருக்க செய்யும், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இயேசுவோடு கூட இருக்க செய்யும். ஆனால்
ஜெபித்து விண்ணப்பம் பண்றதுனாலே ஒரு மனிதன் இயேசுவோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி தன்னை தானே ஏமாற்றி கொள்ளக்கூடாது. வேதம் வாசிக்கிறதுனால நான் இயேசுவோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. இவைகள் எல்லாம் வழிகள். ஆனால் இவைகள் மூலமாக இயேசுவோடு ஐக்கியப்படுவதனுடைய விளைவுகள் என்ன, பலன்கள் என்ன? அவரை போல உருமாறுதல், அவரை போல நடத்தல், அவரை போல குணாதிசயங்களை வெளிப்படுத்துதல். இது என்னது? இயேசுவோடு கூட இருத்தல். ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, இயேசுவோடு இருங்க, நீங்க எல்லாம் மாறிடுவீங்க. இயேசுவோடு ஒருத்தர் இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம் என்னது? இயேசுவை போல உள்ள மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அப்ப இயேசுவோடு கூட இருக்க இரண்டாவது கர்த்தர் எதுக்கு வச்சிருந்தாரு? வாசிங்கம்மா. பிரசங்கம் பண்ணும்படியாக, பிரசங்கம் பண்ணும்படியாக, இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக கர்த்தர் வச்சிருந்தார். நம்மள ஆண்டவர் நோக்கம் எதுக்காக? ஆண்டவர் நமக்கு பரம அழைப்பு எதுக்கு சொன்னா, ஒவ்வொருவருக்கும் உரிய அழைப்பு இரண்டாவது என்னன்னு சொன்னா, இயேசுவை குறித்து மற்றவருக்கு சொல்ல, சத்தியத்தை சொல்ல, வசனத்தை சொல்ல, நடக்க வேண்டிய வழிகளிலே கற்றுக் கொடுக்க. இதுக்காக இயேசு என்ன செஞ்சாரு? அவங்களோட வச்சிருக்கிறார், அவங்களை உருவாக்கினார். இயேசுவை போல பார்த்து, இயேசு எப்படி பிரசங்கம் பண்றாரு பாரு, நான் எப்படி உபதேசம் பண்றேன்னு பாரு. சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து என்ன செய்யணும்? எல்லாம் கற்றுக்கொண்டாங்க. அதை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ண. உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்க மற்ற இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்றீங்களா? சொல்றீங்களா? இதுதான் நோக்கம். இயேசுவை பற்றி என்ன செய்யணும்? சொல்லணும். மூன்றாவது, வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும். இப்படிப்பட்டதான அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்க. எதுக்கு அதிகாரம்? பிசாசை துரத்த, வியாதியை சுகமாக்க உள்ள அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கிற. இது இருந்தால், தேவனோடு இருந்தால், இயேசுடைய அந்த இயேசுவை குறித்து, இயேசுடைய உபதேசத்தை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணுவோம். இதை நம்ம பிரசங்கம் பண்ணா நம் மூலமாக தேவனுடைய அதிகாரம் வெளிப்படும். தேவன் நம்ம கொடுத்திருக்க அதிகாரம் வெளிப்படும். என்ன அதிகாரம்? பிசாசு கீழ்ப்படியும், வியாதி சுகமாகும். பிசாசு கீழ்ப்படியும், வியாதி சுகமாகும். எவ்வளவு பெரிய தானே! இயேசு நம்மோடு இருக்கும்போது எப்படிலாம் நடக்குது பாருங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கட்டில கொடுத்தா பிசாசு போகணும், நீங்க ஜெபம் பண்ணா வியாதி சுகமாகணும். அதுக்கு அதிகாரத்தை தேவன் உடையவராக இருக்கிறத நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுவோமா? ஆண்டவர் இப்படித்தான் வச்சிருந்தார், இப்படி வச்சிருந்தார். அப்போ இப்படி இருந்ததுனாலே அவர்களோடு கூட நல்ல வாய்ப்புகள் என்ன இருந்தது? இயேசுவோடு கூட தேவ பிரசன்னத்திலே வாழுவது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது, தேவனுடைய ஆலோசனையை கேட்பது, அவருடைய வழிநடத்தலை பெற்றுக்கொள்வது, அவர் கொடுக்கிறதான பயிற்சிகள் எல்லாவற்றையும் செய்தார்கள், அவர்கள் பெற்று அனுபவித்தார்கள். ஆனால் இந்த 12 ஒன்று இவ்வளவுதான் இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய அழைப்பா இருந்தாலும், எவ்வளவுதான் அவர்கள் வாழ்க்கையில தேவன் கொடுத்திருந்தாலும், எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும், அதுல ஒண்ணு மட்டும் நினைச்சு வித்தியாசமா இருந்துச்சு. 12 ஒன்று நினைச்சு வித்தியாசமா இருந்துச்சு. அதை குறித்து நம்ம பார்க்கிறோம்னா, யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்துன்னு ஒரு மனிதனை குறித்து நினைச்சிருப்பார். 12 சீசர்களில் ஒருவன் யாருன்னா யூதாஸ் காரியோத்து. எனக்கு யூதாஸ் காரியத்தை குறித்து பேசுவதற்கு பிடிக்காது. எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, ஏன் யூதாஸ் காரியத்தை குறித்து பேசணும்? ஆனால் ஆண்டவர் இந்த ஒரு வாரமாக யூதாஸ் காரியத்தை தான் பேசுவதற்கு ஏவி கொண்டே இருந்தால் இந்த இது வந்துகிட்டே இருந்துச்சு. நானோ ஒரு வாரமாக நானோ. அப்போ யூதாஸ் காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மகிட்ட பேச விரும்புறாரு. அப்ப இந்த யூதாஸ் நானோன்னு கேட்டான் இல்லையா, அந்த யூதாஸ் காரியத்து, அவனுக்கு ஆண்டவர் ஒரு பேர் வச்சிருக்கிறார். என்ன பேர் சொல்லுங்க பாப்போம்?
இயேசுநாதர் ஒரு பேர் அவனுக்கு வச்சார். சிநேகிதன்ற பேர் அது அழைத்தது. யோவான் 17:12 நான் அவர்களுடனே கூட. இயேசுவானவர் பிதாட்ட ஜெபம் பண்றாரு. அந்த பிதாட்ட ஜெபம் பண்ணும்போது அட்ரஸ் பண்றாரு. ஒருத்தரை மட்டும் ஆண்டவர் அட்ரஸ் பண்றாரு. ஒருத்தன் இருக்கிறவன் யாரு? நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல். யாரு பேர்? என்னது? கேட்டின் மகன். தேவன் நமக்கு பேர் வைக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மகிட்ட நல்ல இயேசுநாதர்கிட்ட என் பிரியமானவன் சொல்லி பேர் வாங்கணும். என் சிநேகிதன் பேர் வாங்கணும். என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி என்ன செய்யணும்? பேர் வாங்கணும். இயேசுநாதர் அந்த நாளிலே பார்த்து வச்சிருக்கிறாரு. அவனை யாரு? கேட்டின்வான். ரொம்ப டேஞ்சர் இல்லையா? இயேசு அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். கேட்டின் மகன். பிதாட்ட பேசுறாரு. ஆண்டவரே இந்த யூதாஸ் சொல்லல, நீ தந்தவர்களிலே ஒருவன் சொல்லல. என்ன சொல்றாரு? கேட்டின் மகன். அப்ப ஆண்டவர் அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறார். கேடு கெட்ட பய, கேடு செய்யறதுக்குன்னு பிறந்தவன், பிசாசின் மகன் அப்படின்னு ஆண்டவனுக்கு பேர் வச்சிருக்கிறார். கேட்டின் மகன். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? இயேசுவின் சீஷராக இருக்கிற நாம் ஆண்டவருடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? அது ரொம்ப முக்கியமானது. அவருக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோமா அல்லது யூதாசை போல இருக்கிறோம்? வேதம் அவனை அடையாளப்படுத்துகிறது. வேதம் அவனை அடையாளப்படுத்து. ஒவ்வொரு சுவிசேஷத்திலும் இந்த யூதாஸ் காரியத்து பேர் வரும்போதெல்லாம் அவனுக்கு இந்த பேரை சொல்லிதான் அவனை அடையாளப்படுத்துறாங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 12 சீசர்களை வேதத்தில் ஆவியானவர் அடையாளப்படுத்தும் போது இவனை பற்றும் எப்படி அடையாளப்படுத்துகிறார்? 4ஆம் வசனத்தின் பின்பகுதி. அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து. யாரா? எப்ப காட்டி கொடுத்தான்? ஆனா அவனை அடையாளப்படுத்துவது வேதம் எப்படித்தான் அடையாளப்படுத்துது? காட்டி கொடுத்த. அப்போ நாம் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் ஒரு மனுஷன் அழைக்கப்பட முடியும். ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தானோ எப்படி செய்தானோ அதுதான் நமக்கு அடையாளமாய் மாறிவிடுகிறது. அதனால தான் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போஸ்தலனாகிய பேதுரு அவனை எப்படி சுட்டி காண்பிக்கிறார், அல்லது அப்போஸ்தலர்கள் அவரை எப்படி சுட்டி காண்பித்தார்கள், அவனோடு கூட இருந்தவர்கள் அவரை எப்படி சுட்டி காண்பித்தார்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் முன்பகுதி. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து. வழிகாட்டினவன் யாருக்கு? இயேசு கைது செய்யப்படுவதற்கு யார் வழிகாட்டினவன் என்று சொன்னால் இந்த துரோகி தான் வழிகாமிச்சது. காட்டி கொடுத்தவன் என்று சொல்கிறார்கள். இயேசு சொல்றார், கேட்டின் மகன் சொல்றார். வேத வசனம் எப்படி அடையாளப்படுத்துகிறது? காட்டி கொடுத்தவன். அந்த அந்த தீய மனிதர்களுக்கு வழி நடத்தி கூட்டி வந்தது யார் தானா அப்படின்னு சொல்றது குறித்து நம்ம பார்க்க. காரணம் என்ன? ஏன் இந்த நிலைக்கு அவன் போனான்? நமக்கு நல்லா தெரியும். இயேசுநாதரை காட்டி கொடுத்தவன் என்று சொல்லி நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவுடைய இயேசுவை அவருடைய சிலுவையில் அறைவதற்கு அந்த ஆசாரியர்களுக்கு ரோம் அரசாங்கத்துக்கு காட்டி கொடுத்தவன் யாருன்னு சொன்னால் இவன் தான் தெரியும். நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வருவதற்கு காரணம் என்ன? யூதாசுடைய காரணம் ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதா. நமக்கு நல்லா தெரியும். அவன் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசுவினால் அழைக்கப்பட்டவன், இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுவோடு புசித்தவன், இயேசுவோடு கூட இருந்தவன். ஆயிரமான சீசர்கள் இருந்தாலும் ஜனங்கள் இருந்தாலும் இவன் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கிறவன்.
அந்த 12 பேர் உள்ளதான அந்த அதுக்குள்ள இருக்கிறவன், பயிற்சி பெற்றவன், வேதத்தை கற்றவன், எல்லாம் தெரியும், உயர்ந்த அனுபவங்கள் அவனுக்கு இருக்கிறது. ஆனாலும் ஏன் அந்த இடத்துக்கு அவர் போனாரு? இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஒரு நம்முடைய வாழ்க்கையில யூதாசுடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துடக்கூடாது. மிக மோசமான நிலையை அனுசரித்து நம்முடைய வாழ்க்கையில மாறிவிடும். இயேசுடைய உள்ள தொடர்புடைய சீசருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இயேசுவை விட்டு பின்வாங்கி போனவங்க இருக்கிறாங்க. இயேசுவை மறுதலிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனா இயேசுவை காட்டி கொடுத்து இவன் ஒருத்தன் காட்டி கொடுக்கிறான். எத்தனையோ கர்த்தருக்காக வைராக்கியமா இருந்த அநேக சீசர்கள் இருக்கிறாங்க. ஆயிரமான கோடிக்கணக்கான சீசர் இருக்கிறார்கள். சாட்சிகள் மேகம் போன்ற திறனான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அதுல சிலர் என்ன செய்திருக்கிறாங்கன்னா, மோசமான சாட்சிகள்ல சிலர் பின்வாங்கி போனவங்க, சிலர் மறுதலிச்சு போனவங்க இருந்தாங்க. ஆனா இந்த நிலைக்கு எவனுமே வந்தது கிடையாது. காட்டி கொடுத்தவன், இயேசுவை காட்டி கொடுத்தவன் எவன் கிடையாது. ஆனால் இந்த மோசமான நிலைக்கு யூதாஸ் போயிருக்கிறான்னு சொன்னா காரணம் என்ன? காரணம் என்று சொன்னால் பாருங்க, மத்தேயுல அதை வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஒரு இயற்கையான இயல்பான ஒரு எதிர்பார்ப்பு எல்லா சீசர்த்தையும் இருக்கிறது. நான் இயேசு பின்பற்றேன், எனக்கு என்ன கிடைக்கும்? சரியா தப்பா? சரி சொல்லுங்களேன், சரியா தவறா? சரி, சரிதான். எல்லாத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது சும்மாலாம் அவங்க பின்பற்றல, பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. சீசருடைய தியாகம் பெருசு. அதான் ஆண்டவர் சொல்லி, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், மனதாயிருந்தால் தன்னைத்தான் வெறுத்து தன் செல்வி எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இவங்கெல்லாம் யாரு? தன்னைத்தான் வெறுத்து தன் செல்வி எடுத்துக்கொண்டு. அப்ப இயேசு அப்போ பேதுரு கேட்கிறார், இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் வருவது எவ்வளவு கஷ்டம் பாருப்பா, எவ்வளவு கஷ்டம். ஒரு பணக்காரன் எப்படி பல்லவ ராஜ்யத்துக்குள்ள போற எவ்வளவு கஷ்டம். ஏன்னா ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் வருகிறான், கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, பதில் சொல்றாரு. அவன் மனசுல பெரிய பணக்காரன் இருந்ததுனால மனசுல சில வேதனைப்பட்டு இதெல்லாம் என்னால் விட முடியாதுன்னு சொல்லி போயிட்டான். ஆனா இவர்களோ எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள், வீட்டை விட்டு வந்தவர்கள், சொந்தத்தை விட்டு வந்தவர்கள், பந்தத்தை விட்டு வந்தவர்கள், உறவை விட்டு வந்தவர்கள், கல்வி விட்டு வந்தவர்கள், வேலையை விட்டு வருமானத்தை விட்டு எல்லாம் விட்டு வந்தவர்கள் இயேசுவுக்காக. அப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, அவன் திரும்பி போயிட்டானே, ஆண்டவரே நாங்களும் அவன் உண்மையை பின்பற்றி வர்றோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, மறுமையிலே உண்டாகிற ஆசீர்வாதத்தை சொல்றாரு, பூமியிலும் உண்டாகிற ஆசீர்வாதத்தை சொல்றாரு. மறுமையில நீ எப்படி இருப்பாய், அதுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு, அதுக்குரிய மேன்மை இருக்கப்பா. பூமியிலும் உனக்கு எதெல்லாம் இழந்தையோ 100 மடங்கு உனக்கு கிடைக்கும், நீ கவலைப்படாது. உன் தகப்பனாக இருக்கிற நான், உன் ஆண்டவராக இருக்கிற நான், அதெல்லாம் என்ன செய்வேன், நான் தருவேன்னு சொல்றாரு. அதனால இயேசுவை பின்பற்றுவது எப்பொழுதுமே ஆதாயம் தான். கைவிட்டு அல்ல சொல்லுவோமா? ஒரு சீசனுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கிறது, பரத்திலே ஆதாயம் இருக்குது, நித்தியமான ஆதாயம் இருக்குது, பூமியிலும் ஆதாயம் இருக்கிறது. எதையெல்லாம் இழந்தோமோ
100 மடங்கா தேவன் நிச்சயமா உங்களுக்கு தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இப்படிப்பட்ட நிலைகளை தான் என்ன செய்தன்னு சொன்னா, அங்கே அந்த 12 பேர் உள்ள கூட்டத்தில் ஒருத்தன் பிரதிநிதியாக என்ன செய்கிறான்னா, அந்த பேதுரு அவன் கேட்கிறான், அவனுடைய பார்வை எப்படி இருந்தது சொன்னா, எனக்கு என்ன கிடைக்கும், ஆனா தேவனை சொல்லும் போது அப்படியே ஏற்றுக்கொண்டு அவனுக்கு திருப்தி உண்டாயிடுச்சு. அது போதும் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் போதும். ஆனால் இந்த யூதாசுடைய அந்த பார்வையில திருப்தி உண்டாகல. மற்ற சீசர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்னா, கர்த்தர் சொல்லிட்டாரப்பா, இது எனக்கு போதும், திருப்தி உண்டாயிற்று. ஆனால் இவனுடைய பார்வை வித்தியாசமாய் இருந்தது. அதை தாண்டி அவருடைய பார்வை இருந்தது. யாருடைய பார்வை? யாருடைய பார்வை? யூதாஸ் காரியத்துடைய பார்வை அதை தாண்டி இருந்தது. யோவான் 12:1 முதல் 6 வசனங்களிலே அதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். ஒரு சீசன் என்ற நிலையில, இயேசு கிறிஸ்துடைய சீசன் என்ற நிலையில, அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் மகிமைப்படுத்தப்படுகிறார். ஒரு பெண்ணினாலே மகிமைப்படுத்தப்படுகிறார். ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த மரியாள் விலையேறப்பட்ட ஒரு பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவுடைய பாதத்திலே ஊற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்துறார், மேன்மைப்படுத்துகிறார், கனப்படுத்துகிறார். கனப்படுத்தும் போது மற்ற 11 சிசுடைய இருதயம் எப்படி சொன்னா அப்படியே பரவசமாகிறது. என் ஆண்டவர், என் கர்த்தர் எவ்விதமாய் மகிமைப்படுகிறார், எவ்வளவாய் வீழ்த்தப்படுகிறார், எவ்வளவாய் கனப்படுத்தப்படுகிறார். உள்ள பரவசமாகிறது. ஆனால் ஒருவனுடைய இருதயம் மட்டும் துக்கப்படுகிறது. அதான் யூதாஸ் காரியத்து. அவனுடைய இருதயம் மட்டும் துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது, சஞ்சலப்படுகிறது, கோபம் அடைகிறது. அவன் கோபத்தோடு சொல்றான், இந்த பணத்தை, இந்த பரிமள தைலத்தை விற்று 300 பணத்துக்கு விற்றிருக்கலாமே, 300 பணத்தை விற்றிருக்கலாமே, வேஸ்ட் பண்றீங்களே. வேதம் சொல்கிறது, ஏன் அப்படி சொன்னான் என்றால், அவன் கள்ளன், அவன் நிறைய காசு திருடி இருக்கான். பணப்பையை சுமக்கிறவன், இயேசுநாதருடைய அந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தவன் அவன் தான். பணத்தை சுமக்கிறவன். அவன் சிந்த பூரா எதுலதான் இருந்து சொன்னா, பணம் 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 பணம். ஏகப்பட்ட பணத்தை திருடியிருக்கான். ஆனால் தான் அங்கே ஆவியானவனுக்கு சொல்லியிருக்கிறாரு, அவன் கள்ளனாய் இருந்தபடியினால். அடுத்து அந்த கள்ளன்ற வார்த்தைக்கு அப்புறம் என்னமா வருது? அதுல திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு. அப்போ சுமக்கிறவன் அவன் திருட்டு பையவன். இயேசு அந்த பணத்தை கொள்ளையடிச்சிருக்கிறான், காணிக்க வந்த பணத்தை அடிச்சிருக்கிறான், அபேஷ் பண்ணியிருக்கிறான். இயேசுக்கு தெரியாம இருந்துச்சு, தேவனுக்கு தெரியாம இருந்தது, எல்லாம் தெரியும்.
அது எத்தனை பேர் தத்துவமாக இருந்துச்சோ, எத்தனை காணிக்கை இருந்துச்சோ தெரியாது. அவன் கள்ளன், திருடன். அவனுக்கு வேற எல்லாம் அவனுக்கு பெருசா தெரியாது. அவன் பணத்தை சுமக்கிறதுல அவனுக்கு வேற கணக்கு அவன் தான் கேட்பான். எதுக்கு, என்ன கணக்கு, எதுக்கு செலவு பண்ணீங்க, எதுக்காக பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, இது எதுக்காக பண்றீங்க, ஏன்? அவனுக்கு கவனம் பூரா இதில் தான். பணம் 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 பணம். நம்ம சர்ச்சில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2000 வருஷத்துல நினைக்கிறேன், அந்த இடத்துல செட் இருக்கும்போது ஒருவன் ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சா போதுன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரனுடைய நண்பர், ஒரு சுவிசேஷகர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணதுனால அவனுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுத்து நம்ம வீட்டில் வச்சுருந்தோம், நம்ம இடத்துல வச்சு சர்ச்சில் வச்சுருந்தோம். அவன் என்ன செய்வான்னா, பாஸ்டர்மா வரும்போது மேல் முழங்கால் போட்டு அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்மா. அப்போ 2-3 பேர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருப்பாங்க. ஏய் வாரா, அவன் எப்படி ஜோம் பண்ணுறான், அவன் என்ன படிச்சிருக்கான், எப்படி ஜோம் பண்ணுறான், நீ இருக்கிய அப்படிமா. ஆக்ஷன்னா சூப்பரு, பெரிய பெரிய நடிகராக தோத்துருவாங்க, அப்படி பண்ணுவான். ஒரு நாள் வீடு மாத்துறோம், அது 1ஆம் தேதி அந்த வீடு மாற்றிட்டு எடுத்துச்சுன்னா அந்த 5 மணி வாக்குத்தத்தத்தை ஆரம்பம் பண்ணோன்னு அந்த நாட்களில் கொஞ்சம் பேர் சொன்னால் தசம் வாங்க கொடுப்பாங்க. ஒரு சில விசுவாசிகள் 1ஆம் தேதி கொடுத்த ஆசீர்வாதம்னு சொல்லி 1ஆம் தேதி கொடுத்துருவாங்க. அதில் முக்கியமான ஆட்கள் சபையில் கொஞ்சம் கொடுக்கக்கூடியவங்கெல்லாம் அன்னைக்கு காணி கொடுத்துருக்குறாங்க. அந்த வீடு மாற்றுற டைமில் நான் அந்த பெயின்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்னு ஆக்ஷனில் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அன்னைக்கு ஆளை காணோம், மத்தியானமாக ஆளை காணோம். எங்கடா தேடுறேன்னு சொல்லி பார்த்தா ஆளை காணும். இப்படி கடைசியில் பார்த்தா ஜாமான் உதவிச்சு இது காணிக்கை போய் எடுத்து பார்த்தா காணிக்கை பையவும் காணும். அந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான அந்த மாதத்துக்குரிய செலவினங்கள்லாம் அதில் தான் இருக்கும், மேக்ஸிமம் அதில் தான் செலவுன்னு பிடிக்கும். போயிட்டு அப்புறம் தான் நியூஸ் வருது, எங்கள் பேரை சொல்லி அக்கம் பக்கம்லாம் கடைகள்லாம் போய், எங்களுக்கு அந்த கடை எங்கே இருக்குன்னு தெரியாது, என் பேரை சொல்லி கடனை வாங்கிட்டு ஓடி போயிட்டேன், ஊரை விட்டு ஓடி போயிட்டேன். இன்றைக்கி அன்னைக்கு அப்படி தான் இருக்காங்க. எதுக்கு? பணம் இதெல்லாம் இருக்குது, பணத்தில் தான் கண். ஆக்ஷன் நல்லா பண்ணுவாங்க. அவங்கள போல ஜோம் பண்ணுறதை பார்த்தா அப்படியே வான கீழே இறங்கி வர மாதிரி ஜோம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம் பண்ண அவ்வளோ நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நோக்கம் எதுவும் இருந்திருக்குது. யூதாஸ் கரிசி அப்படி தான் இருந்துட்டு போகிற போட்டுருக்கு. அவருடைய நோக்கமெல்லாம் இயேசுநாதர்கிட்ட இருந்தா எப்படி பணம் 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 இருந்திருக்கிறான். அழைக்கப்படும் போது சரியா இருந்திருக்கிறான். எப்போ அவன் டைரக்ஷன் மாறிதான் நமக்கு தெரியாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பூரா பணம் பணம். வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. கவனிங்க, பணம் வேற, பணம் தீமை அல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற. ஒருவனுக்கு பண ஆசை வந்துருச்சு, அவனுடைய வாழ்க்கை மோசமா. நீ யாரா இருந்தாலும் சரி, பெரிய ஊழியக்காரர் இருக்கலாம், சிறந்த விசுவாசியா இருக்கலாம், ஆனால் பண ஆசை வந்து விட்டால் வேதம் சொல்லுகிறது எல்லா தீமைக்கு அதான்ப்பா வேறு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி, விசுவாசத்தை விட்டு விலகி போனாங்க. அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆசை அவர்களை கொலை செய்து போட்டது, மிகுந்த காயத்தோடு அவர்களை கொலை செய்து போட்டது, அவருடைய வாழ்க்கை அழித்து போட்டது. நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் நீதியை தேடு, தேவ பக்தியையும் தேடு, விசுவாசத்தை தேடு, அன்பை தேடு, பொறுமையை தேடு, சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு.
நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்ட. அப்போ என்ன சொல்லிருக்குது? பண ஆசைக்கு விலைக்கு ஓடு. இந்த பண ஆசை வந்துச்சு சொன்னா மோசமான விளைவுகள் என்ன செய்யணும்? அவனுக்கு கவனம் போற இந்த பணம் பணம், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் 6ஆம் அதிகாரத்துல 67 முதல் 71 வசனங்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அது அப்ப இயேசுநாதருடைய வசனத்தை கேட்ட போது அது முதற்கொண்டு அநேகர் இயேசு விட்டு எடுத்துதாங்க பின்வாங்கி போனார்கள். 1000 வந்துச்சு கூட்டம். இப்ப என்ன செய்ச்சு? எல்லாம் போச்சு. எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கம்மா? 12 பேர். ஒன்லி 12. மொத்தம் 12 தான். அப்போ வசனத்துக்காக பின்பற்ற கூட்டம் எவ்வளவுதான் இருக்குது? கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கொஞ்சத்துல யார் இருக்கா? நம்ம அண்ணன் இருக்கிறார். யாரு? யூதாஸ் காரியத்தை இருக்கிறார். அந்த 12 யூதாஸ் காரியத்தை இருந்திருக்கிறார். எப்படி இருந்தார்? எல்லாம் சொல்றாங்க. பேதுரு சொல்றாரு, எஸ் ஆண்டவர் கேட்கிறார். எல்லாரும் போயிட்டாங்கப்பா, நீங்களும் போன விரும்பினா போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க பாட்டு பாடுறாங்க. யாரிடம் போவோம் எங்கள் இயேசுவே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடம் தான் உண்டே. பாடுமா? யாரிடம் போவோம் எங்கள் இயேசுவே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடம் தான் உண்டே. அழிவில்லா வாழ்க்கை, நித்திய மகிழ்ச்சி, நித்திய வாழ்வு தர வல்லவரே. அழிவில்லா வாழ்க்கை, நித்திய மகிழ்ச்சி, நித்தியம் தர வல்லவர் நீரே. எந்தன் உம்மை அன்றிடுவே, நித்தமும் உம்மோடு நான் இருப்பேனே. உம்மை அன்றிடுவே, உம்மை சார்ந்திடுவே, நித்த உம்மோடு நான் இருப்பேனே. இப்படித்தான் பாடியிருக்காங்க. யாரு? 12 சேசர்களும் கோரஸா பாடியிருக்காங்க. இயேசுநாதர் உள்ள எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனாலும் தேவனுக்கு தெரியும், கேட்டின் மகன், கேட்டின் மகன். அப்போ எல்லாரும் நினைச்சாங்க, பரவாயில்லப்பா, இந்த யூதாஸ் இருக்கிறானே அவன் எவ்வளவு நல்ல சீசன்பா, அவனு கோரஸா சொல்றான், யாரிடம் போவோம் எந்த இயேசுவே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தானப்பா இருக்கு. நான் உங்களை எதுக்காக பின்பற்றுறேன்? நம்முடைய வார்த்தைக்காக, நம்முடைய சத்தியத்திற்காக, நித்தியத்திற்காக உங்களை பின்பற்றுன்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனா எப்படி அவனால இருந்த முடியுதுன்னு சொன்னா, அங்கே மாய்மானம் செய்து வாழ்ந்திருக்கிறான். அதுதான் அந்த 11 கூட சேர்ந்து இவன் அவர்களைப் போலவே, பண ஆசை இல்லாதவனை போலவே, எல்லாவற்றையும் விட்டு வந்தது போலவே, நித்தியத்திற்காகவே வாழ்கிறது போலவே, ஆண்டவர் மேல தான் அன்பினாலே இயேசுவை பின்பற்றுவது போலவே ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கிறான், நடிச்சிருக்கிறான். இன்னைக்கு சிலர் அப்படி இருக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்க. அவனுக்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. இயேசுவோடு இருந்திருக்கிறான், இயேசுடைய போதனை கேட்டிருக்கிறான், திருந்திருக்கணும். ஆண்டுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் பேசுறார், ஆண்டு பேசுற வார்த்தைகளை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. அதெல்லாம் கேட்டுட்டு திருந்திருக்கணும். அவருடைய வாழ்க்கையில தவறான நோக்கங்களை சரி செய்திருக்க வேண்டும். இயேசுவிடத்தில் எப்படி ஊழியம் செய்யணும்னு கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவருடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னா, இயேசு எப்படி பிரியப்படுத்துவது, எப்படி வாழ்க்கையை சரியா அமைத்துக் கொள்வது, இயேசுக்கு பின்பதாக கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற ஊழியத்தை நான் எப்படி செய்வது என்று சொல்லி அப்படி அவன் யோசித்து அந்த இயேசுவிடத்தில் கேட்டு கிருபை பெற்றுக்கொண்டு அவன் வாழ்க்கையை வடிவமைத்திருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்றான் சொன்னா,
அவன் மாய்மானமே வாழ்கிறான். நல்லவன் போலவே, நல்ல சீசனை போலவே, அர்ப்பணம் உள்ளவர் போலவே, உண்மை சீசனை போலவே அவன் என்ன செய்கிறான்? அவன் அங்கே மாய்பானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறதை குறித்து என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படுபாவிக்கு சிந்த, இருதயம், நோக்கம், தரிசனம் எதுலுமே எதில் தான் இருந்துச்சு? எதில் இருந்துச்சு? பணத்தின் மேல். பணத்தின் மேல் இருந்துச்சு. அதனால தான் பணத்தை குறித்து என்ன செய்து கொள்ள வேண்டும்? நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், மிக மிக அவசியம். அந்த பண ஆசை அவனை எங்கே கொண்டு போய் விட்டது பாருங்க. அந்த பண ஆசை அவனை எங்கே கொண்டு போய் விட்டது? மோசமான இடத்தை கொண்டு போய் விட்டுருச்சு. என்ன சொன்னா, அவனை கொடூரமான அந்த கொடூரத்தின் உச்சத்துக்கு அவனை கொண்டு போயிடுச்சு. கொடூரம் இப்படித்தான் கொடூரமா நடக்க முடியுமா? இல்ல, அதற்கும் அதிகமான கொடூரமான இடத்திற்கு அவனை கொண்டு போய் வைத்து விட்டது. அவன் விருதத்தில் என்ன கிடைக்கும், எவ்வளவு பணம் கிடைக்கும், எதை செஞ்சா பணம் கிடைக்கும், எப்படி செஞ்சா பணம் கிடைக்கும், எப்படி நடந்தா பணம் கிடைக்கும், எந்த விதத்தில் இருந்தா பணம் கிடைக்கும், பணம் 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 பணம். இந்த பணம் அவன் வாழ்க்கையில என்ன பணம் 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 இருந்தபடியினாலே அவனை அந்த பண ஆசை அவனை வித்தியாசமா நடத்தி கொண்டு போய்விட்டது. எப்படி நடத்தினது? அவன் யோசிக்கிறான், என்ன செஞ்சா நிறைய காசு கிடைக்கும், என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கிறான். கடைசியில் அவன் மைண்டில் வந்துருக்குது, இயேசுநாதரை தேடுறாங்க. இந்த இயேசுநாதரை தேடுறாங்க. இந்த இயேசுநாதரை காட்டி கொடுத்தால் நமக்கு என்ன செய்யும்? நிறைய பணம் கிடைக்கும். இயேசுநாதரை காட்டி கொடுத்தால் நிறைய பணம் கிடைக்கும். பணத்துக்காக எந்த இடத்துக்கு போயிட்டான் பாத்தீங்களா? பணத்துக்காக எந்த இடத்துக்கு போய் இயேசுநாதரை காட்டி கொடுத்து அவரை கைது செய்ய வைத்து அவரை கொலை செய்வது, இயேசுவை கொலை செய்வதற்கு அந்த கூட்டம் அழைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனா அவரை தனியா பிடிக்கணும். கூட்டத்தை நம்மள பிடிக்க முடியாது, ஜனங்கள் பிடிக்க முடியாது. ஆக தனியா இருக்கும்போது பிடிப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்து காத்திருக்கிறார்கள். ஆனால் இவன் யோசிக்கிறான், இதுதான்ப்பா சரியான சந்தர்ப்பம், காசு சம்பாதிப்பதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஆகினால நம்ம என்ன செய்வோம்? அந்த வேலையை நம்ம செய்வோம். இதை செய்தா எனக்கு பெரிய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக் கொள்கிறான். மத்தேயு 26:14 வாசிக்கிறோம். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். அப்ப என்ன சொல்றான்னா, அங்கே தவறான உறவை ஏற்படுத்துகிறான், தவறான நபரை சந்திக்கிறான். இவன் எங்கே இருக்க வேண்டியவன்? இயேசுவோடு இருக்க வேண்டியவன், அவருடைய சீசனோடு இருக்க வேண்டியவன், பலவத்தோடு தொடர்பு கொள்ள வேண்டியவன், தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியவன், தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டியவன், தேவ சுத்தத்துக்குள்ளே வாழ வேண்டியவன். ஆனா இப்போ எங்க போறனா, யார் இயேசுவுக்கு எதிராக சத்துரு இருக்கிறானோ அந்த சத்துருவை சந்திக்க பிசாசின் மறுரூபமா இருக்கக்கூடிய அந்த ஆசாரியரை சந்திக்க அவன் போறான். கவனிங்க, அந்த பண ஆசை வந்துச்சுன்னா உங்களை எங்க கொண்டு போகணும்னா நேரா பிசாசிக்கிட்டே கொண்டு போயிடும். பிசாசிட்டே கொண்டு போயிடும். அவன் அவன் யாரா இருக்கிறான்? அவன் கொலைகாரன், அவன் திருடன், திருடனும் அழிக்கவுமே வந்தவன். அப்ப அவனை தேடி யாரை போக வைத்தது? ஒரு தேவ மனுஷனை, இயேசுவுடைய நேரடிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய சீசனை அவனை கொண்டு போனதை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். கொண்டு போனது எவ்வளவு பயங்கர யோசிச்சு பாருங்க. தவறான உறவுகள், தவறான இடம், அந்த உச்சத்துக்கு ஒன்றா பேரக்கூடாது. ஆமீன் சொல்லுவோமா? நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா கற்றுக் கொடுக்கணும், நல்லா ஊழியம் செய்யணும், சந்தோஷமா இருக்கணும். பக்கத்தில் சொல்லுங்க,
நல்லா வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா அனுபவிக்கணும், 4 பேருக்கு கொடுக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், சந்தோஷமா இருக்கணும். ஆனா இந்த பண ஆசைக்கு பேராசைக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. எப்படி எந்த விதத்தில் சம்பாதிச்சனும் வேண்டாம். கேட்டின் மகன் அவன் கேடு அவனுடைய வாழ்க்கை தேடிக்கொண்டதை குறித்து என்ன செய்யணும் நம்ம போய் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க, 15வது வசனத்துல, நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். பேரம் பேசுறான் பாருங்கப்பா. என்ன செய்யறான்? பேரம் பேசுறான். யார? குற்றமில்லாத இரத்தத்தை உடைய இயேசுவை, தேவகுமாரனை, சர்வ வல்லமுள்ள கடவுளை, நம்மேல அவ்வளவா அன்பு கூர்ந்தவரை, நேற்று வரைக்கும் அவ்வளவு அன்பு பாராட்டி நேசித்து செய்கிற தப்பெல்லாம் மன்னிச்சு வரைச்சி அவனை உருவாக்குறதுக்கு பிரயாசப்பட்ட அந்த இயேசுனை கூடவே இருந்து உருவாக்கினேன். தான் சாப்பிட்டது அவனையும் கொடுத்தார், தான் படுக்கிற இடத்துல அவனையும் படுக்க வச்சார், தனக்கு கொடுக்கிற கிணத்துல அவங்களுக்கும் பங்கு கொடுத்தார். என் சகோதரன் சொன்னாரு, சிநேகிதன் சொல்றாரு. இவ்வளவு அன்பு பாராட்டி சீராட்டி அவர்களை உருவாக்கி கொண்டிருந்த அந்த இயேசுவை காசுக்காக அவரை காட்டி கொடுத்தால் எவ்வளவு தருவீர்கள்? பேரம் பேசலாம். இயேசுவே பேரம் பேசுற எவ்வளவு பெரிய பயங்கரம் யோசிச்சு பாருங்க. பண ஆசை இயேசுவை பேரம் பேச வச்சிரும், இயேசுவை விற்க ஆரம்பிச்சிரும். இன்னைக்கு அநேகர் இயேசு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவை காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இயேசுவை பலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக? காசுக்காக. அந்த உச்சத்துக்கு போயிட்டான், பேரம் பேசலாம். எதுல இருந்து ஆரம்பிச்சு தெரியல, கடைசியில் 30 வெள்ளிக்காசு சம்பாதிச்சுக்கலாம். 30 காசு கிடைச்சு சொல், 30 காசு. அவ்வளவு பெரிய தேவனை அந்த 30 காசுக்காக, இப்படி கூட வச்சுக்கங்களேன், 3 லட்சத்துக்கான வச்சுக்கங்களேன், 3 லட்சத்துக்காக இயேசுநாதரை காட்டி கொடுக்க, ஒன்னா சாப்பிட்டவன், ஒன்னா இருந்தவன், அன்பு பாராட்டப்பட்டவன், சீராட்டப்பட்டவன், உயர்ந்த பொறுப்பை கையில் கொடுக்கப்பட்டு வைக்கிறத ஒரு மனுஷன் என்ன செய்யிட்டானா இப்படி மாறிட்டு இருக்கிறது பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 16வது வசனம். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அது முதல் அவன் கவனம் பண்ண எதுதான் இருக்குது, அவன் மைண்ட்ல இதுதான் இருக்குது. அந்த 30 காசு, அந்த பணம், 30 பணம், 30 காசு, 30 காசு, 30 காசு, 30 பணம், 30 பணம், அவன் மைண்ட்ல தான் இருக்குது. எப்படா காட்டி கொடுக்கலாம், எப்படா சந்தர்ப்பம், மனசுல இது எப்படி பயிற்சி பாருங்க, கடினப்பட்டு அது மோசமான நிலைக்கு போயிடுச்சு. யாரை காட்டி கொடுக்க போறோம்? அதை காட்டி கொடுக்கறதுனால எவ்வளவு ஒரு மோசமான விளைவுகள் உண்டாகும், நம்முடைய எதிர்காலம் என்னாகும், நம்முடைய லைஃப் என்னாகும், இதை குறித்து யோசிக்காம சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு துணிகரமா மாறிட்டான்னு சொல்லி பாருங்க. பண ஆசை ஒரு மனுஷனை கண்ணை மறைச்சி, தான் யார் என்பதை மறைச்சி, தன்னுடைய அந்தஸ்துங்கிறத மறைச்சி, தன்னை குறித்து தேவ திட்டம் என்னங்கிறத மறைச்சி, தனக்குள்ள எதிர்காலத்தை குறித்து மறைச்சி, ஒரு வேளை யூதாஸ் காரியத்தை மாத்திரம் காட்டி கொடுக்காம இருந்தால் ஒரு வேளை இந்தியா கூட வந்திருக்கலாம். தோமாவுக்கு பதில் அவர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது பேதுருவை போல பயன்படுத்தி இருக்கலாம். ஆண்டவர் சபைகள் உண்டாகிறதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். அவனை குறித்து கர்த்தர் வேற திட்டம் வச்சிருந்திருக்கலாம், அதை செய்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது என்ன செய்யறான் பாருங்க, மோசமான நிலை. துணிகரம் அவனுக்குள்ள வந்துட்டு, ஒருவனுக்குள்ள பண ஆசை வந்துச்சுன்னா எதையும் செய்வான், கொலையும் செய்வான், கொள்ளையும் அடிப்பான், யானை வித்துருவான். இயேசுவை விற்க ஆரம்பிச்சிட்டான். எப்படா விற்கலாம்? சந்தர்ப்பதற்கு காசு காசு காசு, எவ்வளவு சீக்கிரமா விற்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் விற்று என்ன செய்யணும், காட்டி கொடுக்க ரெடியா இருந்து.
ஆனாலும் தேவன் அவனுக்கு அநேக சந்தர்ப்பங்களை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். மார்க் 16 14 16 முதல் 21 வசனங்கள். அப்படியே அவருடைய சீசர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலம் ஆனபோது அவர் 12 கூட அவ்விடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சொல்றாரு, உங்கள ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்பா சொல்றாரு. உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கானே, உங்களை ஒருத்தன் காட்டி கொடுப்பான். என்ன செய்திருக்கணும்? ஒருத்தர் என்ன செய்திருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? ஆண்டு உணர்த்துறாரு. மனம் திருப்பி இருக்கணும், சரி பண்ணிருக்கணும். அடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ நானோ என்று. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப துக்கமாயி போச்சு. பேதுருக்கு துக்கமாயி போச்சு, யோவானுக்கு துக்கமாயி போச்சு, யாக்கோபுக்கு, எல்லாருக்கும் துக்கமாயி போச்சு. ஓ அழுகுறாங்க, ஆண்டவரே நானா, அந்த பாவி நான் இருக்கக்கூடாது, நானா நானா, ரொம்ப வேதனை. அப்போ இந்த மாயமானக்காரன் கேட்கிறான் பாருங்க, வாசிங்க. ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னுடனே கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். யோவான் 13 வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 21 முதல் 27 வசனங்கள். இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்பொழுது யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீசர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீசரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்தார். அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு. அடுத்து வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், அவர் எடுத்து அந்த துண்டை கொடுக்கிறார், அந்த ரொட்டி துண்டு, அப்ப துண்டு கொடுக்கிறார், கையில வாங்குறான். அப்போதான் நினைச்சிருக்கணும், அவன் அழுது. ஆனா இதுவரைக்கும் அழுது இருக்கிறான், எல்லாரும் அழுதாங்க, நானா நானா துக்கம் அடைஞ்சாங்க. இவன் ஆக்ஷன் பண்ணியிருக்கிறான், ஆக்ஷன் பண்ணியிருக்கிறான். நானா ஆண்டவரே, நானா ஆண்டவரே. சில ஆண்டுகள் முன்புதான் நம்ம சர்ச்சில் நினைச்சாங்கன்னா ஒரு உபாசனம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒருத்தன் வந்து உபாசனத்தை நேரம் முழங்காப்பட்டு அழுது ஜோம் பண்ணான், அழுது ஜோம் பண்ணான். அப்போ கேட்டோம், என்ன முடிஞ்ச உடனே என்ன கேட்டேன், என்னப்பா தம்பி என்னன்னு, சாப்பிட்டு பல நாள் ஆச்சுன்னு சொன்னான். நீ எங்கப்பா இருக்கிற, நீ எங்கப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி திருமங்கலம் பக்கத்தில் ஒரு இடத்துல சொன்னான். அப்போ சாப்பாடு வாங்கி கொடுக்கும். சரி நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம், அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அது உண்மைதானு பார்த்துட்டு சொன்ன இடத்துல போய் நானும் பாசமாக போகணும்னு நினைக்கிறேன். போய் தேடி பார்த்தா அப்படி ஒரு அட்ரஸே கிடையாது. சரி வந்து பார்த்தா நம்ம சர்ச்சு ட்ரம் செட் இருந்தது ஒன்று பெருசு, அதில் இருக்கக்கூடிய இந்த பிராஸில் இருக்கும் இல்லையா, இது அடிக்கிறதுல 2 தட்டு மாதிரி இருக்கும், அது அதை தூக்கி உள்ளே வச்சுட்டு போயிட்டான். பக்கத்து சொல்லுங்க, இதாங்க இப்படித்தாங்க இருக்காங்க அநேகர். அவன் அழுகிறது அழுகை என்ன, கண்ணீர் அவ்வளோ கண்ணீர் வந்துச்சு. எப்படி ஜோமா ஏன்ட்ட என்ன அழுதான், இப்படிலாம் நடிக்க முடியுமாடா? நடிச்சிருக்காருல யாரு? அன்னை யூதாஸ் காரியத்து. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நடிக்கிறான்.
பரிசுத்தவான் போல நல்லவன் போல கத்திற்காக பாடுற போல நடிக்கிறான். ஆனால் நோக்கம் என்னது? பணம். அடுத்து உள்ளதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு அவனுக்கு தருணத்தை கொடுத்தார். பல தருணத்தை கொடுத்தாரு. கடைசியில் துணிக்கு எல்லாருக்கும் முன்னாடி கொடுக்குறாரு. வாங்குறான். வாங்கணும்னு நினைச்சிருக்கான். அது கதறி அழுது மனம் திரும்பி இருக்கணும். ஆனாலும் அப்பயும் ஒரே ஆக்ஷன் தான் போட்டிருக்கிறான். நடந்தது என்ன? வாசிங்க. அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள்ள புகுந்துட்டான். அது வரைக்கும் சாத்தான் ஏவினான். இப்பொழுது சாத்தான் அவனுக்குள்ள புகுந்துட்டான். மோசமா போச்சு. அப்போ இவ்வளவு காரியங்களையும் அவனை செய்ய வைத்தது யார்? ஒரு கேள்வி இல்லையா? யோபை பார்த்து ஆண்டவர், யோபை குறித்து சாத்தானை பார்த்து யோபு விஷயமா கர்த்தர் சொல்றார், என் தாசனாகிய யோபு மேல் கண்ணை வைத்தாயோ. இப்போ சாத்தான் இருக்கிறான். இவன் மாதிரி கண்ணை வச்சுட்டான். இடம் கொடுத்தான். அவன் சொன்னபடியெல்லாம் செஞ்சான். ஏமாத்தினான். எந்நேரம் பணம் பணம்னு போனான். நம்ம பிழைக்கிற வழியை பார்க்கணும்னு நினைச்சான். அதுக்கேற்ற மாதிரி மாய்மாலம் பண்ணான். ஏமாத்தினான். இயேசு ஏமாற்றி பார்த்தான். சீசரை ஏமாற்றி பார்த்தான். எல்லாரும் ஏமாத்தினான். எல்லாம் நடந்தது. கடைசியில் பிசாசு உள்ள நுழைச்சிட்டான். மனசாட்சியே இல்லாமல் இயேசுநாதரை காட்டி கொடுக்கறதுக்கு அந்த ஆசாரிகளை, தலைவர்களை, மத தலைவர்களை கூட்டிட்டு வர்றான். கூட்டி வரும்போது அது சின்ன கூட்டம் தான். அதில் அந்த காலங்களில் எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால யாரும் தெரியாது. அவன் பேசிட்டு வந்திருக்கிறான். நான் யாருக்கு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறேனோ அவர் தான் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். நேரம் இயேசுகிட்ட போகிறான். போதகரேன்னு சொல்கிறாரு. இவரும் கட்டிப்பிடிச்சிட்டாரு. கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்குறான். எல்லாரும் நினைச்சாங்க, எவ்வளோ பாசமாக இருக்கான்டா, எங்கேயோ போயிட்டு வந்துட்டான், பிரிவு தாங்க முடியாம இயேசுநாதர்கிட்ட பாசத்தை பொழிகிறான்னு சொல்லிட்டு ஆண்டு தெளிவாக சொல்கிறார், சிநேகிதனே முத்தத்தினாலயா மனுஷகுமாரனை காட்டி கொடுத்தான். அவன் நினைச்சதை சாதிச்சிட்டான். அவனை சாதிக்க வச்சது யாருன்னு சொன்னா பிசாசு. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், பிசாசின் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவன் பிசாசின் ஆவியினால் நடத்தப்பட்டு பிசாசினுடைய காரியங்களை வஞ்சிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் மோசமான ஒரு காரியத்தை அவன் செய்தான். அவருடைய முடிவு பயங்கரமாக இருந்தது. கையில் கிடைச்சது காசு. மனசாட்சி கூட பிசாசு செஞ்சுட்டு ஓடிட்டான். மனசாட்சி வாதிக்குது. ஐயோ படுக்கிறான், தூக்கம் வரல. எந்திரிக்கிறான், தூக்கம் வரல. நடக்கிறான், தூக்கம் வரல. மனப்பிரம புலம்புறான், இது பண்றான், நிம்மதி போச்சு. அங்கிட்டு ஆடுறான், அங்கிட்டு ஓடுறான், இது பண்றான். அவனால இருக்க முடியல. ஐயோ குற்றமற்ற அந்த ரத்தத்தை காட்டி கொடுத்தேனேன்னு சொல்லி அந்த காசை கொண்டு போய் என்ன செய்யறான்? தேவ ஆலயத்தில் வீசுறான். அவருடைய மனசாட்சி அவனை வாதிக்கிற வாதியில தற்கொலை பண்ணி செத்து போறான். எவ்வளோ பயங்கர யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்று சொன்னான், அவன் யாருங்கிற மறந்துட்டான். அழைப்பு எவ்வளோ விசேஷமானது. பரம அழைப்பு, பரமதேவனுடைய உறவு, அவருடைய ஆலோசனை, அவருடைய நடத்துதல், அவர் கொடுத்திருக்க ஊழியம், மேலான ஸ்லாக்கியம், இதெல்லாம் இழந்துட்டு விட்டுட்டு வேற ஒன்றில் கண் வைத்ததுனாலே மோசமான விளைவுகளை அவன் உண்டாக்கி வைத்து சொல்லிப்பார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இதெல்லாம் எச்சரிக்கப்படுவோம். நமக்குள்ளே பண ஆசை வேண்டாம். இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகள் தவறான உபதேசத்தை கேட்டு பின்வாங்கி போகிறார்கள். பணம்னு பிரபலியமாய் சொலித்த நட்சத்திரங்கள் எல்லாம் இன்றைக்கு இருளடைந்து விழுந்து போய் கிடக்கிறது. இருளடைந்து நடந்து போயிருக்கிறது. சமீப காலங்களிலே ஒரு 4-5 ஆண்டுகளாக பிரகாசித்ததான நட்சத்திரங்கள் என்ன போல ஒன்று இல்லை.
அப்படின்னு சொல்லி நினைத்து பிரகாசித்த நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்து போய் கருகி போய் கிடக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த அழைப்பை அறிந்து அந்த அழைப்பை நம்ம ஓட வேண்டும். ஆண்டு நமக்கு அழைச்சிருக்கிற பரம அழைப்பு, தேவனிடத்திலிருந்து வந்த அழைப்பு, அவரோடு கூட இருக்க. அதான் ரொம்ப முக்கியம். அவரோடு கூட இருப்போம். அவரோடு வருகையில் நம்ம போகிறதுக்கு கர்த்தர் நம்ம தெரிந்து வச்சிருக்கிறாரு. நித்தியத்துக்காக இந்த உலகத்தில் வாழுவோம். நம்மை குறித்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரு, அவரை பற்றி சொல்லப்பா 4 பேருக்கு. நீ சொல்லும்போது நான் உன் கூட இருந்து உனக்கு அற்புதங்களை செய்கிறேன், அடையாளம் செய்ய பயன்படுத்துகிறேன். ஒரு கூட்ட ஜனத்தை உனக்கு இந்த ஆயத்தப்படுத்து, இயேசுடைய வரைக்கும் ஆயத்தப்படுத்த கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நாம் அதை கவனம் செலுத்துவோம். நாம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அல்லேலூயா. பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அநேகர் தங்களை அதனாலே உருவை கொத்திக் கொள்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனை அவர்களை விட்டு விலகி ஓடு. எல்லாம் எழுச்சோமா. அல்லது தவறான நோக்கத்தோடு நாம் இருப்போமானால் அந்த யூதாசுடைய ஆவி நமக்குள் இருக்கின்ற அர்த்தம். தேவன் நம்ம கொடுத்த சம்பள வருமானத்துக்காக ஸ்தோத்திரம், வேலைக்காக ஸ்தோத்திரம், ஆசைக்காக ஸ்தோத்திரம், அதெல்லாம் சரி. அது நேர்மையாக இருக்க வேண்டும், சரியான விதத்தில் இருக்க வேண்டும். தவறான வழிகளிலே வரக்கூடிய பணங்கள் எப்படியாகிடும், என்ன தீமை செஞ்சாயிடும் சம்பாதிக்கணும். இயேசு நாம மகிமைப்படாத எந்த வழிகளிலும் வரக்கூடிய எல்லாமே நமக்கு பாவமாய் மாறிவிடும். ஐயா வைத்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை இந்த பரம அழைப்புக்கு எங்களை அழைத்திருக்கிறீங்க. இந்த பரம அழைப்புக்கு நாங்கள் பங்குள்ளா இருக்குது. ஜாக்கிரதையாக இருந்து எதை விடணுமோ, எதை செய்யணுமோ, யாரிடத்துல எங்களை பிரித்து கொள்ள வேண்டுமோ, எப்பொழுதும் நாங்கள் அவைகளை கவனித்து செய்து ஆண்டவரே எங்களுடைய அழைப்பை நாங்கள் உறுதி செய்து கொள்ள, அதில் நடக்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை தேவன் தருவீராக. எல்லாருக்குரிய கிருபையை தேவன் தருவீராக. எல்லாருக்கும் வேண்டிய கிருபையை தருவீராக. அந்த பாடலை பாடி நாம் முடிக்க போகிறோம். இயேசுவை உம்மோடு கூட இருக்கும் வாழ்க்கை தேனிலும் இனிமையானதே, யாரிடம் போவோம்? சரணம். எல்லாம் பாடி உண்மையான இருதயத்தோடு பாடுவோம். யாரிடம் போவோம் எங்கள் இயேசுவே? நித்திய ஜீவ வசதி உம்மிடத்தில் உள்ளதே. அழிவில்லாத வாழ்க்கை, நித்திய சந்தோஷம் நித்தியமா எங்களுக்கு தர வல்லவரே. யாரிடம் போவோம் எங்கள் இயேசுவே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடம்தான் உண்டே. எங்கள் இயேசுவே நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடம்தான் உண்டே. அழிவில்லா வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, நித்தியம் வல்லவர் நீரே. அழிவில்லா வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை, வல்லவர் நீரே. உம்மை அண்டிடுவே, உம்மை சார்ந்திடுவே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எச்சரிப்பான இந்த வார்த்தைகளை கேட்க உதவி செய்தீர் தேவரே. உம்மை நேசிக்கிறோம், உம்மை உண்மையாய் பின்பற்றுகிறோம். அதுக்கு தடையா இருக்க எல்லாவற்றையும் விட்டு அகற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.